அனைவருக்கும் வணக்கம். முதல் கேள்வி, ரத்தம் அதாவது ரத்தத்தோட pH அளவு பார்த்திங்கன்னா 7.3. மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் எவை? அதாவது உடலில் ரத்தம் இரத்த பிளாஸ்மா, இரத்த அணுக்கள்னு பிரிக்கப்படுது. அந்த இரத்த அணுக்களில் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. இரத்த சிவப்பு அணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் இந்த இரத்த வெள்ளை அணுக்களை தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. WBC அப்படிம்பாங்க. உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியோட தலைக்காப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தினாலே அது இரத்த வெள்ளை அணுக்கள் தான். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அதிகபட்சமாக 4000லேருந்து 11,000 வரைக்கும் இருக்கும் ஒரு மனிதனுக்கு. அதில் ஆண்களுக்கு எப்படி பார்த்திங்க அப்படின்னா 5,000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். பெண்களுக்கு 4,000லேருந்து 11,000 வரைக்கும் இருக்கும். இது அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை வரும், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். இரத்த வெள்ளை அணுக்கள் எப்பயுமே அந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். WBC கவுண்ட்டை வச்சு தான் நோய் எதிர்ப்பு திறனை வச்சு நமக்கு நோயோட தாக்கத்தோட வீரியத்தை மருத்துவர்கள் கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட இரத்த வெள்ளை அணுக்களில் மிகப்பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா மோனோசைட்டுகள். மிகப்பெரிய இரத்த வெள்ளை அணுக்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மோனோசைட்டுகள். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, மக்களின் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா SM கான். மக்களின் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? SM கான். இந்த 2 கேள்வி ரொம்ப முக்கியம். சாங்காய் திருவிழா எங்கே கொண்டாடப்படுது? ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. எப்பயுமே ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது ஒரு மாநிலம், அந்த மாநிலம் தொடர்பான வினாக்கள் கண்டிப்பாக வரும். ஒரு மாநிலத்தோட அடையாளம் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் எவை? அங்கே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எவை? பாரம்பரியம் எவை? பாரம்பரிய நடனங்கள் எவை? இப்படி தான் கேள்வி வரும். அப்படிப்பட்ட விதத்தில் தான் இங்கே கேள்வி கொடுத்துருக்கோம். சாங்காய் விழா எங்கே கொண்டாடப்படுகிறது? சாங்காய் விழா அப்படின்னாலே மணிப்பூர். அதாவது மணிப்பூர் மாநிலத்தின் பாரம்பரியத்தை சொல்லும் விதமாகவும் மணிப்பூர் மாநிலத்தின் அடையாளமாக சின்னமாக இருக்கக்கூடிய சாங்காய் மானை பற்றி சொல்லக்கூடிய இந்த திருவிழா. அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா மாநில விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் மணிப்பூர் மாநிலத்தின் மாநில விலங்காக இருக்கக்கூடியதை இந்த சாங்காய் மான். அதை பெருமைப்படுத்தும் விதமாக சுற்றுலாத்துறையால், மணிப்பூர் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையார் நவம்பர் 21 முதல் 30 வரை ஆண்டுதோறும் இந்த சாங்காய் திருவிழா கொண்டாடப்படுது. அடுத்த மாதம் வரும், அதுக்கு தான் அந்த கேள்வி கொடுக்குறோம், தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ சாங்காய் விழா எங்கே கொண்டாடப்படுதுன்னா மணிப்பூரில். காரணம் என்ன? அந்த மாநிலத்தின் பாரம்பரியத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணமும் மாநிலத்தின் விலங்கான சாங்காய் மானை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. அப்போ சாங்காய் திருவிழா எங்கே கொண்டாடப்படுதுன்னா மணிப்பூர். எப்போ எப்போ? ஆண்டுதோறும் நவம்பர் 21 முதல் 30 வரை. முதல் பானிபட்டு போர் எந்த இருவருக்கும் இடையில் நடைபெறுது? முதல் பானிபட்டு எங்கே இருக்குது? இதான் கேள்வி. பானிபட்டுன்றீங்களா, அது என்ன, எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, எதுக்காக சண்டை வருது? மொதல் பாயிண்ட்டு, பானிபட்டு அப்படின்றது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்குது, ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். அது வளமிக்க பகுதி, அதனால் 2 பேருக்கு இடையில் சண்டை வருது. யார் யார் அப்படின்றதான் இங்கே கேள்வி. டெல்லியை ஆண்ட கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடிக்கும் முகலாயர் வம்சத்தை ஆரம்பிக்க வரக்கூடிய பாபருக்கும் இடையில் தான் இங்கே போர் நடக்குது. இதில் பாபர் தான் வெற்றி பெறாங்க. முக்கியமான ஒரு இம்பேக்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரங்கி படை தான். அப்போ இங்கே ஜெயிக்கிறது யார்? பாபர். தோற்ற மன்னரின் பெயர் என்ன? இப்ராஹிம் லோடி. அவர் தான் டெல்லியை ஆண்ட கடைசி சுல்தான். டெல்லி ஆண்ட வம்சங்கள் வந்திங்கன்னா அடிமை வம்சம், துக்ளக் வம்சம், கில்ஜி வம்சம், சைத வம்சம், லோடி வம்சம் அப்படிம்பாங்க. அதில் கடைசி வம்சம் தான் இந்த லோடி வம்சம். அதோட கடைசி அரசர் தான் இப்ராஹிம் லோடி. அவருக்கு தான் இந்த முதல் பானிபட்டு போரில் மிகப்பெரிய தோல்வி ஏற்படுது. எந்த வருஷம்? 1526, 1526. அப்போ முதல் பானிபட்டு போர் எந்த ஆண்டுனா 1526. யாருக்கும் இடையில் அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில். சிதம்பரம் நடராசர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தகன். இவருடைய காலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான கல்வெட்டு தான் உத்தரமேரூர் கல்வெட்டு. இது சோழர் கால உள்ளாட்சி அமைப்பு முறையை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொல்லுது. ரொம்ப முக்கியமானது. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் இருந்த ஒரே ஒரு பேரரசு இது சோழ பேரரசு தான். அது சொல்லக்கூடியது உத்தரமேரூர் கல்வெட்டு. யாரோட காலம்? முதலாம் பராந்தக சோழன் காலம். அவரோட காலத்தில் தான் சிதம்பரம் நடராசர் அந்த ஆலயத்தின் மேற்கூரைக்கு பொன் கூரை வேய்ந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை ஏற்படுத்தியவர் யார்? இதுவும் சுதேசி இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. என்ன சுதேசி இயக்கம் அப்படின்னா இந்தியர்கள் இந்திய பொருளை பயன்படுத்துகிறோம், அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சுதேசி இயக்கம். அப்போ சுதேசி இயக்கம் தோன்ற முக்கியமான காரணம் இது வங்கப்பிரிவினை. என்ன வங்கப்பிரிவினை?
வங்க பிரிவினை என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்தியாவை வங்கத்தின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு, இன்னொன்று மேற்கு. மேற்கு பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்து அடிப்படையில் பிரிக்கிறாங்க, இங்கிட்டு முஸ்லீம்ஸ் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அக்டோபர் 16 அக்டோபர் 16, 1905 அப்படி மக்களை பிரித்தாளும் கொள்கையின் மூலமாக விடுதலையை தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க கர்சன் பிரபு. ஏன்னா மக்களுக்கு விடுதலைன்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக, மக்களை பிரித்து வைக்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க வங்க பிரிவினை 1905 அக்டோபர் 16. இது எப்போ ரத்து செய்யப்படுதுன்னா 1911. அப்போ வங்க பிரிவினை எப்படி பிரிக்கப்படுது? கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம்னு பிரிக்கப்படுது. யாரால் பிரிக்கப்படுது? கர்சன் பிரபுவால். எந்த வருஷம்? 1905 அக்டோபர் 16. இப்படி பிரிக்கப்பட்ட வங்கத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்குறாங்க 1911. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தலைநகர் கல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட வருடம் தான் 1911. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 1911 ரெண்டு விஷயம்தான். என்னென்னது? தலைநகர் கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு மாற்றப்படுது, வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுது. இது 2 பாயிண்ட். அதே மாதிரி 1905 2 ரீசன் சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் சொல்லியிருந்தேன்? சுதேசி இயக்கம் சொல்லியிருந்தேன். அந்த சுதேசி இயக்கம் தோன்ற முக்கியமான காரணம் எது? இந்த வங்க பிரிவினை தான். அப்போ வங்க பிரிவினை 1905, சுதேசி இயக்கமும் 1905. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்போ 1905 வங்க பிரிவினை ஏற்படுத்தியவர் யார்? கர்சன் பிரபு. இயற்கையின் இலவச கொடை என்பது நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இயற்கையின் இலவச கொடை என்பது நிலம். நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுதுன்னா 3 முறை. ஒரு ஆண்டிற்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 3 முறை கூட்டப்படுது. நாடாளுமன்றம், இந்திய நாடாளுமன்றம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள், 2ஆக பிரிக்கிறாங்க. மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபை அல்லது ராஜ்யசபை. அப்போ லோக்சபைனா மக்களவை, ராஜ்யசபைனா மாநிலங்களவை. லோக்சபை உறுப்பினர் பதவிக்காலம் 5 வருஷம், ராஜ்யசபை உறுப்பினர் பதவிக்காலம் 6 வருஷம். லோக்சபை அதாவது மக்களவையில் எத்தனை உறுப்பினர்னா 543. ஓகேங்களா? அந்த 543 ரெண்டு விதமாக பிரிக்கலாம். 530 + 13. அந்த 530ன்றது தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள் செல்லக்கூடியவை. 13ன்றது டெல்லி, பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசத்துலேருந்து செல்லக்கூடியவங்க. அப்போ 530 + 13 543. இந்த 543 பேரில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் மக்களவைக்கு போகிறாங்கன்னா 39 பேர். இது தெளிவாக புரிஞ்சுருக்கும். அப்படியே மாநிலங்களுக்கு வாங்க, அதாவது ராஜ்யசபைக்கு. ராஜ்யசபையில் மொத்தம் 238 + 12. இந்த 238ன்றது இந்திய மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துலேருந்து சேர்த்து 12 பேர் யாருன்னா குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபைக்கு கலை, இலக்கியம், விளையாட்டில் சிறந்தவங்களுக்காக கொடுக்கப்படும் ஒரு நியமனம். அப்போ இந்த 238 பேரில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா 18 பேர். நல்லா கவனிச்சுக்கணும். 18 பேர் ராஜ்யசபைக்கு போகிறாங்க. லோக்சபைக்கு 39 பேர். தெளிவாக படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடர் எத்தனை முறை வருடத்திற்கு கூட்டப்படுதுன்னா 3 முறை. ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்ஜெட் கால கூட்டத்தொடர், அடுத்த பருவ காலம் மான்சூன் கூட்டத்தொடர், 3வது குளிர்கால கூட்டத்தொடர். இவ்வளோ தான். நிதி கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் வருடத்திற்கு 3 முறை கூட்டப்படுது. ரொம்ப முக்கியம். அப்போ நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு 3 முறை கூட்டப்படுது. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது எது? கேள்வியே தான். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 நகரங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று ஹரப்பா, இன்னொன்று மொஹஞ்சதாரா. ஹரப்பாக்கு இன்னொரு பேர் புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாராக்கு இன்னொரு பேர் இறந்தவர் மேடு. அதில் 2 நகரங்களில் பரப்பளவில் எது பெருசு அப்படின்னா மொஹஞ்சதாரா தான் பெருசு. ஹரப்பா ரொம்ப சின்னதான் மொஹஞ்சதாராவை விட. பரப்பளவில் நில பரப்பளவில் எது பெருசு அப்படின்னா மொஹஞ்சதாரா தான். இதே மாதிரி கொஞ்சம் டெப்த்தாக கேட்டாங்க அப்படின்னா தானிய களஞ்சியம், நடனமாடும் பெண் சிலை இதெல்லாம் எங்கே காணப்படுது, பொதுக்குளம் எங்கே காணப்படுது, இதெல்லாம் கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். அடுத்த கேள்வி, சுவாசத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் தளப்பொருள் எது? கார்போஹைட்ரேட். அதாவது ஒரு மனிதன் உயிர் வாழ சுவாசித்தல் அவசியம். அதே மாதிரி தாவரங்களும் உயிர் வாழ சுவாசித்தல் அவசியம். அந்த சுவாசித்தலுக்கு ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா கார்போஹைட்ரேட், அதாவது உணவுப் பொருட்கள் மூலிமா கிடைக்கிது, குளுக்கோஸ் மூலிமா கிடைக்கிது. குளுக்கோஸ்க்கான மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. அப்போ சுவாசத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் தளப்பொருள் எது அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஆப்ஷன் வைக்கும்போது உங்களை ஏமாத்துறக்கா என்ன செய்வாங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்போஹைட்ரேட்டு, பி விட்டமின், சி கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு வைப்பாங்க. ஏமாந்துடக்கூடாது. சுவாசத்தில் பயன்படுத்தப்படும் பெரும்பான்மை பொருள் எது? கார்போஹைட்ரேட் தான் ரொம்ப முக்கியம்.